10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.3இல் 3வது கணக்கு பார்க்குறோம். பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவையானது 12 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூபு 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயருங்கிற பல்லுறுப்புக்கோவை மற்றும் மீப்போவா இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு 24 எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் பல்லுறுப்புக்கோவையை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது 12 எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூபு. இதில் 12 அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூபில் ஒரு எக்ஸ் கியூபை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். மீதி ப்ராக்கெட்டில் என்ன வரும், 4ல் 3 எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் கியூபை வெளியில் எடுத்துட்டோம் -1. இந்த மதிப்பு அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸுங்கிற பல்லுறுப்புக்கோவை என்ன, 8 பெருக்கல் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர். இதில் பொதுவாக இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். ப்ராக்கெட்டில் எக்ஸ் பவர் 4ல் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் கியூபில் 2 எக்ஸ் போட்டுச்சுன்னா மீதி ஒரு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம், ஒரு 2 மட்டும் இருக்கும். இந்த மதிப்பை அப்படியே எழுதிடுவோம். மீப்போமா என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, மீச்சிறு பொது மடங்கானது 24 எக்ஸ் கியூபு ஒரு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவையான நிபந்தனை எதை பயன்படுத்தி எழுத போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது எதற்கு சமம், மீப்போ வா பெருக்கல் மீப்போ மாவுக்கு சமம், மீச்சிறு பொது மடங்கிற்கு சமம். அப்போ இதை பயன்படுத்தி கணக்கிட வேண்டியதை கணக்கிடுறோம். என்ன கணக்கிடணும், இந்த இடத்துல மீப்போ வா கணக்கிடணும். மீப்போ வா எதற்கு சமம், எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் பை மீப்பெரு பொது வகுத்திய மீச்சிறு பொது மடங்கை கீழே கொண்டு வந்துடலாம். மீச்சிறு பொது மடங்கு ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதியிடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது என்ன, 12 எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1. ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது 8 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 பை மீப்போமா என்ன 24 எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. நியூமரேட்டரில் 12 எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும், 8 எக்ஸ் ஸ்கொயரு. இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ப்ளஸ் 2ங்கிற இருபடி சமன்பாட்டை மட்டும் காரணிப்படுத்தலாம். அப்படி காரணிப்படுத்திட்டோம் அப்படின்னா மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் 1 இருக்குது, மாறிலி உறுப்பு 2ங்கிறனால 1 பெருக்கல் 2 2, எக்ஸின் கீழ் -3 ஓரெண் 2, 2ஐயும் கூட்டினா -3 வரணுங்கிறனால 2க்கும் மைனஸ் குறி கொடுத்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் 1 இருக்கிறதுனால இங்கே என்ன கொடுத்துடலாம், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிடலாம் பை 24 எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. ஒரு எக்ஸ் கியூபு கேன்சல் ஆகும். ஒரு 12 12 2 12 24, ஓரெண் 2 4 2 8, ஒரு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல், எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதிடலாம். 4 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. தேர்ஃபோர் மீப்போவா மீப்பெரு பொது வகுத்தியானது 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இரண்டாவது சப்டிவிஷன் எடுக்கிறோம். இரண்டாவது சப்டிவிஷனில் உள்ள பல்லுறுப்புக்கோவைகள் என்னென்ன, எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இவற்றின் மீச்சிறு பொது மடங்கானது எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். முதல் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபு. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபை காரணிப்படுத்தலாம். ஃபார்முலா ஏ கியூபு ப்ளஸ் பி கியூபை பயன்படுத்துகிறோம். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏபிக்கு பதிலாக எக்ஸ்ஒய் இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறப்ப ஒய் ஸ்கொயர். ஜி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவையானது எக்ஸ் கியூபு
எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4ன்னு இருக்குது. இதை காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் காரணிப்படுத்துகிறப்ப சமன்பாடானது, இரண்டு காரணிகளானது. மீப்போமா என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபு இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இதில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கு ஏற்கனவே நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். அந்த ஃபார்முலாவை பயன்படுத்திட்டு என்னென்னு எழுதிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது ஏ ப்ளஸ் பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஏற்கனவே இருக்கிறத எடுத்து எழுதிட்டோம். நிபந்தனையை ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே எழுதிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது மீ பெரு பொது வகுத்தி பெருக்கல் மீ சிறு பொது மடங்கிற்கு சமம். இங்கே தேவையானது என்ன நமக்கு? மீ போ வா என்னான்னு கணக்கிடணும். அப்போ மீ போ வா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் பை மீ போ மா. ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய மதிப்புகளை பிரதியிடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை மீப்போமாவோட மதிப்பானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அது ரெண்டும் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தேர்ஃபோர் மீப்பெரு பொது வகுத்தியானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவைகளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகும்.